என்னங்க வானத்துல இருந்து 2 வினோதமான மனிதர்கள் இறங்கியிருக்காங்க, இவங்க மார்ஸ்ல இருந்து வந்த ஏலியன்ஸான்னு யோசிக்கிறீங்களா? இல்லங்க, இவங்க ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கிற சயின்டிஸ்ட். அது என்ன மூஞ்சில ஆக்சிஜன் மாஸ்க்? டேய், இங்க இது தேவையில்ல, கழட்டுங்கடா. அது என்ன சாப்பிடுறாங்க? அட முட்டாய்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. அதுதான் அவங்க சாப்பாடே. எல்லாத்துக்கும் மாத்திரை தான். பசிக்கு ஒரு மாத்திரை, தாகத்துக்கு ஒரு மாத்திரை மட்டும் இல்லாம சிரிப்பு, சோகம், சந்தோஷம், அழுக எல்லா எமோஷன் வர்றதுக்கும் இந்த மாத்திரை தான். டேய், ஹார்ட் பீட் கம்மியா இருக்குன்னு ரொம்ப நேரமா இண்டிகேஷன் வருது பாரு, அந்த ரெட் டேப்லெட் எடுத்து சாப்பிடு. சரி, இவனுங்க யாரா வேணா இருந்துட்டு போறானுங்க, இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தானே கேக்குறீங்க? இல்ல, கேட்கலனாலும் கேளுங்க. நேரம், டைம் எவ்வளவு முக்கியமானதுன்னு அதை தொலைச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த நேரத்தோட அருமை தெரிஞ்ச அந்த சயின்டிஸ்ட் 2 பேரும் ஃபியூச்சர்ல என்னதான் இருந்தாலும் முக்கியமான விஷயம் டைம் அது இல்லாததுனால அந்த ஒட்டுமொத்த டைமையும் கைக்குள்ள வச்சிருக்கிற 2022 நவம்பர் கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர், இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த நம்ம கிளாக் மேன் ராபர்ட் கென்னடியோட கிளாக் மியூசியத்துக்கு வந்து அந்த நேரத்தை திருட வந்திருக்காங்க. இந்த வீடு தான் நினைக்கிறேன். போவா, போலாம். நண்பா, டியூட், நண்பா, சொல்லுங்க டியூட். உள்ள வந்ததுக்கு அப்புறம் டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேக்குது. ஹே, வாட் சவுண்ட்? நல்லா லிசன் பண்ணு. நல்லா இருக்குல்ல? நம்ம மியூசியம்ல கேக்குற மாதிரி இருக்குல்ல? யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நேரத்தை திருடிட்டு போயிடுவோமா? சரி. இருக்கே செவரு மேல எவ்வளவு கிளாக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம நேரம் நல்லா இருக்க போகுது இல்ல? சுக்ரம் தான் நமக்கு. நண்பா, அதுக்குள்ள போவோம். வேண்டாம், அதுக்குள்ளே போலாம். கம். ஆனா ஒண்ணுமே நல்லா தெரிஞ்சுக்க, உள்ள போய் எதையும் தொட்டுறாத. ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு நம்ம ஃபியூச்சர் வரைக்கும் தேடி வந்துருவாங்க. என்ன சொல்றேன்? ஆமா, கையை வச்சுக்க. கரெக்டா? இது பாத்தியா? இதான் சைக்கிள் லைட் லேம்ப். ஓ மை காட். கீழே பார்த்து. ஏய், நல்ல வேலை. டேய் யாரா எங்க இருந்து வந்திருக்கீங்க? யாரா நீங்க எல்லாம் இங்க உள்ள வந்திருக்கீங்க? சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வரோம். ஃபியூச்சர்ல இருந்தா? என்னடா எங்க இருந்து? எந்த ஊர்ல? ஊர் இல்ல சார், இது ஃபியூச்சர். அப்படியா? ஆமா. அப்ப என்ன உங்க ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களாடா? வேணாம் சார், அங்கெல்லாம் நீங்க இப்படி சுவாசிக்க முடியாது. எல்லாருக்கும் மாஸ்க் தான், ஆக்சிஜனுக்கு காசு கொடுக்கணும், பசிச்சா சோறு கிடையாது, மாத்திரை தான். அங்கெல்லாம் நேரம் இல்லாம தான் சார் உங்ககிட்ட நேரத்தை கேட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் விடுங்க சார், டைம் வேஸ்ட் பண்ணாம 4 கேள்வி நறுக்குன்னு நாங்க கேட்டு கிளம்பிடுறோம். கேளுங்கடா, கேளுங்க. எஸ், இன்னைக்கு நம்ம பழக வந்திருக்கிறது the world renowned clock collector-ஆன ராபர்ட் கென்னடி சார் கூட. 2501 கிளாக் அப்படின்னு சொல்லும் போது வியப்பா இருக்குன்னா அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ராபர்ட் கென்னடி சார் இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வாங்கியிருக்காரு. அவர் கூட தான் இன்னைக்கு நம்ம பழக வந்திருக்கோம். அப்போ பழகிடுவோமா? இது வாங்க பழகலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே நான் வந்து இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன் சார். இந்த எல்லாருக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நானுமே கலெக்ட் பண்ணுவேன். அப்பப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் முட்டாயெல்லாம் கலெக்ட் பண்ணி பாக்கெட்டில் போட்டுப்பேன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே நிறையா ஹாபீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக கிளாக் கலெக்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணது? நான் சின்ன பையனா இருக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். அப்போ அந்த ப்ரோக்ராம்ஸில் எனக்கு கிளாஸ்மேட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து காயின் கலெக்டர்ஸ், கரன்சி கலெக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க கலெக்ஷனை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. டிஸ்பிளே பண்ணும்போது டீச்சர்ஸ்லாம் அதை ரொம்ப பிரமிப்பாக பார்த்து அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமில் நான் கேஷுவலாக சொன்னேன், நானும் உங்களை மாதிரி கலெக்ட் பண்ண போகிறேன். ஆனால் நான் கலெக்ட் பண்ண போகிற பொருள் வந்து உயிருள்ள பொருள், ஒரு விளையாட்டு போக்கா சொன்னேன். அதுதான் கிளாக், இன்னைக்கு கடிகாரத்தை கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி விளையாட்டு போக்கா சொன்னது. நான் முதல்ல ஒரு டார்கெட் வச்சுருந்தேன், ஒரு 5 கடிகாரம் சேர்க்கணும்.
அப்படி டார்கெட் பண்ணி வச்சு கலெக்ட் பண்ணது. நீங்களே இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா சார், இந்த நான் கலெக்ட் பண்ண போறது உயிருள்ள பொருட்களை அப்படின்னு. அப்போ உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த இங்கக்கூடிய கிளாக்ஸ் எல்லாமே ஒரு லிவிங் திங்ஸ். நீங்க அவ்வளோ லவ்வோட ஒரு சோல்ஃபுல்னஸோட இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். இந்த லவ், இந்த அஃபெக்ஷன் எப்படி சார் இது ஒரு உங்களுக்கு? ஆக்சுவலா நான் இங்க பாக்குறது எல்லாமே, இங்க இருக்க கலெக்ஷன் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன்ல இப்ப இருக்குது. ஆனா நான் வாங்கும்போது எல்லாம் உயிரற்ற பொருட்களா தான் இருந்தது. எல்லாம் உடைஞ்சு எடுத்து நெளிஞ்சு இருக்கும். நான் அதை ஒன்னொன்னா வாங்கி அதை என்னோட கிளாக் ஸ்மித் கூட இருந்து ஒர்க் ரெடி பண்ணி அதை அது முதல்ல ஓடும் போது எனக்கு அதுல இருக்க சந்தோஷம் ரொம்ப ஒண்ணுக்காத குப்பையில இருக்கிறத ரெடி பண்ணி அதுக்கு உயிர் கொடுக்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு. இன்னொரு ஒரு ஃபீல் இருக்குல்ல சார், இப்போ இங்க இருக்கிற கிளாக் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது டக் 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 டக்னு ஒரு சவுண்டு, ஒரு அந்த அலர்ட் பண்ணும் இல்லையா, டிக்கிங் சவுண்ட், அந்த அலர்ட் பண்ணக்கூடிய சவுண்ட், இது எல்லாமே கேட்கும்போது ஒரு வைபா இருக்குல்ல. நீங்க இங்க சென்டரா உட்காந்து யாருமே இல்லை சார், இங்க நீங்க ஃபீல் பண்ணும்போது அது எப்படி? ஐ என்ஜாய் ஸ்பெண்டிங் மை டைம் ஓவர் ஹியர். நான் இந்த இடத்துல நான் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரீ டைம் ஐ கம் ஓவர் ஹியர். நான் இங்க வந்து ஒரு பாய் போட்டு இதுல படுத்து தூங்குவேன் சில நாள். ஐ என்ஜாய் லாட். சூப்பர் சார், சூப்பர் சார். இத்தனை வாட்ச் இருக்கே, உள்ள பாயலா இருந்தா சொல்லுங்க சார், நாங்களும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு போறோம். எப்ப வேணாலும் வரலாம். நீங்க ரொம்ப லாங் டிராவலா சார், ஃபியூச்சர்ல இருந்து வரதுக்குள்ள 3 மணி ஆயிட்டோம், கொஞ்சம் டயர்டா இருக்கு, போனா படுத்துக்கிறோம் அப்படின்னு. கிளாக் மியூசியம் உடைய இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஏன்னா அதர் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்லாமே சரி ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கும். இங்கேயுமே நம்ம வந்து இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனை பார்த்திருப்போம், இல்ல வந்து நோட் கலெக்ஷனை பார்த்திருப்போம், அப்புறமா மணி ருப்பி கலெக்ஷனை பார்த்திருப்போம். ஆனா இந்த வாட்ச் மியூசியமா வைக்கலாம், ஒரு கிளாக் மியூசியம் எடுத்துட்டு போனோம், இதோட இம்பார்ட்டன்ஸ் இந்தியால எப்படி சார் இருக்கு? இப்போ நம்ம இந்தியால நிறைய மியூசியம் இருக்கு, ஆனா கிளாக்கு தனியா ஒரு மியூசியம் இல்ல. இருக்கிற எல்லா மியூசியத்திலும் ஒரு 4-5 கிளாக்கு, ஒரு 10-15 கிளாக்கு. ஹைதராபாத் மியூசியம்ல ஹைதராபாத் பெரிய ஒரு அரசர், அவரோட கலெக்ஷன் ஒரு 30-40 கடிகாரங்கள் இருக்கு. ஆனா தனியா கிளாக் மியூசியம்னு சொல்லி இந்தியால இது வரைக்கும் நிறுவப்படலை. ஆனா உலகத்துல சுவிட்சர்லாந்துல, நெதர்லாண்ட்ஸ்ல, அமெரிக்கால, இங்கிலாந்துல எல்லாம் தனியா கிளாக் மியூசியம்லாம் இருக்கு. நான் யூடியூப்ல பாத்திருக்கேன், யூடியூப்ல நான் அடிக்கடி அங்க போயே பாத்திருக்கேன் சார். வெரி குட். ஆனா இருந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஒன் அண்ட் ஒன்லி, அதுவும் எவ்வளோ 2501 கிளாக்ஸ் ஒரே மியூசியம்ல இருக்குன்னா அது நம்ம இந்தியால, நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம சென்னையில, நம்ம கோடம்பாக்கம்ல தான் இருக்கு. இப்போ ஒரு 3 கேள்விகள் ஒண்ணா வச்சிருக்கேன் சார். என்னன்னா, இவ்வளவு ஒரு கலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்காக எவ்வளவு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு நேரம் செலவழிச்சிருப்பீங்க, இது கூட எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பீங்க அதுக்கு? இந்த வருஷம் வந்து என்னோட 40 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போறேன் கலெக்ஷன்ல. நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது 1983ல ஸ்டார்ட் பண்ணது இது. இன்னைக்கு நம்ம 2023ல இருக்கிறோம். ஸோ இது எப்படி கலெக்ஷன் பண்ணதுன்னா, அதான் நான் என்னோட பாக்கெட் மணியை வச்சு ஒன்று கலெக்ட் பண்ணி சிறுக சேர்த்தது தான் இன்னைக்கு நம்ம ஒரு கின்னஸ் சாதனையை படைச்சிருக்கோம். இந்த கலெக்ஷன்ல நான் வந்து 1% கூட கமர்ஷியலா பண்ணது கிடையாது. இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரூ கூட இதுல இருந்து வித்தது கிடையாது. ஓவர பீரியட் ஆஃப் இந்த 40 வருஷத்துல நான் சரியா ஒன்றும் கணக்கு வைக்கல. சிறுக செலவு பண்ணதுனால எனக்கு ஒரு 60ல இருந்து ஒரு 70 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருந்துக்கலாம். 60ல இருந்து 60 அப்படின்னதும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சார் செலவழிப்பீங்க? அது கணக்கே கிடையாது. காலையில 4 மணிக்கு எழுந்துனா இங்க வராம போக மாட்டேன். அதே மாதிரி மத்தியானம் ஒரு அட்டெண்டன்ஸ் உண்டு. சாயந்தரம் வந்தேன்னா எப்போ போவேனே தெரியாது. காசை செலவு பண்றதுல கணக்கு வச்சிருக்காராம், கிளாக் கூட ஸ்பெண்ட் பண்றதுல கணக்கே எல்லாம் போயிருக்கு. ஒரு கிளாக் கலெக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. சூப்பர். அவர்கிட்ட போய் நேரத்தை பத்தி கேட்டா இப்படி இவ்வளவு வச்சிருக்காரு நேரம். சார் உங்ககிட்ட இருக்கிறதுலே டாப் 5 யூனிக், ரேர், எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஓல்டஸ்டான கிளாக்ஸ். நம்மகிட்ட இருக்கிற ஓல்டஸ்ட் கிளாக் வந்து 290 இயர்ஸ் ஓல்டு. அது வந்து அந்த கிளாக் வந்து நான் மாயவரத்தில் வாங்கினேன். வெறும் 1100 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா அது அந்த கிளாக் வந்து உலகத்தில் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்மள மாதிரி 387 கடிகார சேகரிப்பாளர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த கலெக்டர்ஸ் அவ்வளோ விட்டு நான் அந்த கடிகாரத்தை எக்ஸிபிட் பண்ணேன். பட் nobody has ever seen that clock. அதுக்கு priceless. It's a priceless. அதுக்கப்புறம் உள்ளதுல வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் பெண்டுலம் கிளாக் 1.5 இன்ச் தான் இருக்கும். அந்த கிளாக்கும் 70 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுவும் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. இட் இஸ் ஆல் பிரைஸ்லெஸ். அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட பாக்கெட் வாட்ச் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நெப்போலியன் 3, எம்பரர் நெப்போலியன் 3 அவரோட அரண்மனையில் ஒரு கிளாக் மேக்கர் இருந்திருக்காரு. அந்த கிளாக் மேக்கர் செஞ்ச ஒரு கிளாக் நம்மகிட்ட இருக்குது. கிரேட் சார். 2501 கிளாக்கை நீங்க கலெக்ட் பண்றதுக்கு அண்ட் உங்களுடைய ஜர்னின்னு பார்த்தா 40 வருஷம். ஆனா கின்னஸுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஒரு ஜர்னி இருந்திருக்கு இல்லையா, அந்த ஜர்னியை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கின்னஸ் ஜேர்னியில் நான் ஒரு பெரிய ஒரு பாடம் படித்தேன். எப்படின்னா 6 வருஷம் அவன் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து
அது கொடு இது கொடுன்னு மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ நான் பார்த்ததுல நமக்கு நம்ம வெரி புவர், ஐ வாஸ் வெரி புவர் இன் டாக்குமெண்டிங் திங்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன். அந்த 6 இயர்ஸ்ல வேற என்ன சார் நடந்துச்சு? 6 இயர்ஸ்ல நடந்தது. நான் இடையில எல்லாம் குவிட் பண்ணிடலான்னு கூட இருந்தேன். ஏன்னா ஒரே சப்மிஷனா அவன் வெவ்வேறு 4-5 ஃபார்மேட்ல திருப்பி கேட்டான். தென் ஃபைனலி ஹி ஆஸ்க் மீ டு சப்மிட் 20 hour வீடியோ. அப்பா. ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், சார் இட் இஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள், நீங்க கேட்கறத நான் சப்மிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு ஸ்டேஜில் இட் பிகேம் வெரி பர்சனல் டு மீ அண்ட் கின்னஸ் அந்த குரூப்புக்கிட்ட. அப்போ தே செட், கென்னடி யூ ஹவ் ட்ராவல் சோ லாங், ஸோ இதை நீ சப்மிட் பண்ணலன்னா வி கேன் நாட் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ அட் எனி காஸ்ட் டூ இட். ஸோ அப்போ தான் என்னோட கிளாக் ஸ்மித் சொன்னார், ஆனால் இவ்வளோ நாள் வந்துட்டோன்னே 20 மணிக்கு ஒரு தானே நான் கூட இருக்கேனே, ராப்பகலாக இருந்து எடுப்போனே. அப்போ எடுத்து அந்த 20 ஹவரை நாங்கள் அப்லோட் பண்ணோம். 10 நிமிஷம் வீடியோவா அப்லோட் பண்ணி. எனக்கு ஒரு டவுட், 20 மணி நேரம் எடுக்கிறது ஓகே ஃபைன், இது அவங்க பாக்குறாங்களா 20 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு? ஆனா உண்மையிலே அதுக்கு ஒவ்வொரு பிட்டா பார்த்துருக்காங்க அவனு. அதுதான் அவனு அந்த ஸ்க்ரூட்டனைசிங் வாஸ் வெரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டாங்க. எப்படின்னா அதுல உள்ள சின்ன தப்பையும் அவன் எடுத்து this is not clear, you resubmit the video again. Oh my god. So I was so thrilled, and 4.5 hours online interview were இருந்தது. 2 people were from Guinness London office and 2 people from Netherlands and another one from Switzerland. Standards எதுல பாக்குறாங்கன்னா, அவங்க இவன் உண்மையான கலெக்டரா, இவன் அங்கங்க இருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து இவனுக்கு கலெக்ஷன் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கானா, அதுதான் மெயின் அவங்க பாக்குறாங்க. ராபர்ட் கென்னடி சார் ஒரு ஸ்கூல் டைம்ல ஒரு ஹாபி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா பேஷன் ஆகி, பேஷன் நாளடைவில் அப்சஷன் ஆகி, அப்சஷனுக்கு அப்புறமா ஒரு கலெக்ஷன் ஆகி, கலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய ஜேர்னி. ஸோ இப்போ நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்ட அந்த ஹாபியிலிருந்து இப்போ நீங்கள் ஒரு ரெக்கார்ட் ஹோல்டராக இருக்கீங்க இல்லையா, இந்த ஃபீல் அண்ட் அந்த ஜேர்னி எப்படி இருக்கு? இந்த ஜேர்னி எப்படின்னா, முதல்ல எனக்கு இந்த கின்னஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்கக்னேஷனே இல்லை. ஆனால் அந்த கின்னஸ் ரெக்கக்னேஷனுக்கு அப்புறம் ஸோ எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்த ஆளு பெரிய பெரிய கலெக்டர்ஸ் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி ஐ சா யுவர் வீடியோ இந்த யூடியூப் அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய த்ரில்லா இருந்தது. ஒரு சாதாரண ஆளும் நம்ம பெரிய ஆளாக இருக்கிறோமே அப்படி ஒரு. அதான் நான் தான் என்ன சொல்லுவேன்னா, இஃப் யுவர் ப்ரெசன்டேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஆர் பக்கா, ஈவன் அன் ஆர்டினரி பர்சன் கேன் பிகம் செலிபிரிட்டி. சார் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் பேசிக்காகவே வந்து ஒரு சேயிங் இருக்கு, இட் இஸ் அண்ட் ரிச் மேன்ஸ் ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுது. லைக் அப்போ நீங்கள் வந்து ஒரு ரிச் மேனா? இல்லை, நான் வந்து சாதாரண மிடில் கிளாஸுக்கு கீழே உள்ளவன் தான். அதான் நான் அந்த சேயிங்கை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இட் இஸ் நாட், ஐ எம் ஃப்ரம் பேசிக்கலி ஃப்ரம் அ லோவர் மிடில் கிளாஸ் பர்சன், ஸோ ஐ ஹவ் புரோக்கன் இட். ஒரு ரிச் மேன்ஸ் ஹாபி இல்ல, இது வந்து ஒரு சாதாரண ஆளும் பண்ணலாம். ஆனா எப்படி பண்ணலாம்னா, நம்ம தேடுதல், நம்ம ஒரு ட்ரேடர்கிட்ட போய் இப்ப மால்ல போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் ஒரு சாதாரண கடையில போய் வாங்குறதுக்கும் எப்படி இருக்குது? ப்ராடக்ட் ரிமைன்ஸ் த சேம். அதான் தேடுதல் வந்து நீங்க நான் போன இடங்கள்லாம் பழைய பேப்பர் கடை, மோர் மார்க்கெட், அந்த மாதிரிப்பட்ட சாதாரண இடங்கள். ஆனா அங்க போய் அதை நம்ம எடுக்கும்போது முழுசா கிடைக்காது, எல்லாம் உடைஞ்சு எடுத்திருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் ரியல் பேஷன், லவ் டுவர்ட்ஸ் அ ப்ராடக்ட் ஆர் சப்ஜெக்ட், அதுல நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம பண்ணும்போது இட் வில் பிகம் ஹோல். வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் சார்? ஏன்னா இப்போ இது எல்லாத்தையும் நீங்க சேல் பண்ண மாட்டோம், நாட் இன் அ கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அடுத்தபடியா என்ன செக்டாரா இருக்கும்? இப்போ என்னோட மெயின் கோல் என்னன்னா, என் காலத்தையும் தாண்டி இந்த கலெக்ஷன் உயிரோட இருக்கணும். எனக்கு 2 பிள்ளைங்க, நான் சொன்னது அந்த என் பிள்ளைங்களுக்கு இந்த கலெக்ஷனை நான் கொடுக்கறதுக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா இதை பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா இது மற்ற மக்களுக்கு பயனுள்ளதா இருக்காது. ஸோ என்னோட நோக்கம் என்னன்னா, எனக்கு காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மியூசியமாக ஃபார்ம் பண்ணி I want to dedicate the entire collection to our upcoming generation of our country. அதனால தான் I am looking for a sponsor to form a trust museum. அது இல்லைன்னா, அது கிடைக்கலன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கே டொனேட் பண்ணிடலாம். நம்ம எக்மோர் மியூசியத்தில் ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட்டில் கரெக்டான ஒரு இடம் தந்தாங்கன்னா அதை நான் கொண்டு இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் த ஹெல்ப் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் to set up the museum. ஏன்னா மியூசியம் ஃபார்ம் பண்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல இருந்தோ இல்லை உங்ககிட்ட பிரைவேட் செக்டார்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட் கலெக்டர்ஸோ யாராவது உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, இதை வந்து நம்ம இன்னமும் வேஸ்டா பண்ணுவோம், நிறைய பேருக்கு தெரியணும்? என்னோட ஆசை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மகாபலிபுரத்துல தான் ஒரு மியூசியமா வச்சு இதை வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை.
ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்ல நமக்கு ஸ்பான்சரோ கவர்மெண்ட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் பூனாலேருந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவங்க டீம் அனுப்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பூனாக்கு கொண்டு வர முடியும், எங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? ஸோ எனக்கு யாரும் கூப்பிடாததுனால எனக்கு வேறு வழி இல்லை. பூனா அவங்க ஓப்பனாக இருக்கிறதுனால ஸோ நான் அவங்ககிட்ட டைம் கேட்டிருக்கேன். டைம் எதுக்கு கேட்டிருக்கேன்னா, இந்த மீன் டைம் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது நமக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டாங்க, நம்ம அங்கே கொடுத்தாருன்னா நம்ம பொருள்கள்லாம் இங்கே இருக்கோன்னு ஒரு ஆசை தான். சார் இங்க இவ்வளோ கிளாக்ஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 2501 கிளாக்ஸ் இருக்கு. இதுல உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாக் எது? ஃபர்ஸ்ட் கிளாக் வந்து என்னோட தாத்தா வந்து 1920களில் மூணார்னு ஒரு எஸ்டேட்டில் டீ எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வெள்ளைக்காரங்க வந்து இங்கிலாந்துலேருந்து அவருக்கு ஒரு சவர்லே காரும் ஒரு கிளாக்கும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாக் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாக். அந்த கிளாக்னால தான் அந்த கலெக்ஷனே தொடங்குனது. சார் இப்போ இங்க இருக்கக்கூடிய 2501 கிளாக்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே உயிருள்ள பொருளா தான் நீங்க கன்சிடர் பண்றீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்களும் அப்படிதான் கன்சிடர் பண்றோம். எல்லாருக்கிட்டையுமே நீங்க வந்து இப்ப மனசு விட்டு பேச போறீங்க, சரிங்களா? பேசிட்டு வரலாம் வாங்க. ஐயோ இன்னும் சாவி கொடுக்க மறந்துட்டேன்னடா. சாவி கொடுக்குறேன்டா அவனுக்கு. நல்ல பிள்ளையா ஓடுறா, நல்ல பிள்ளையா ஓடுமா. இது உனக்கு சாவி கொடுக்கலையா? ஐயோ மறந்துட்டேன்னடா. இவன் கப்பல்ல இருந்தவன், இவன் மெரைன் கிளாக், 1920 உள்ள மெரைன் கிளாக். நல்ல புள்ள. இந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் ஆனவன். என்னன்னா இவன் அழகா மியூசிக் பிளே பண்ணுவான். ஜெர்மனிக்காரன், ஜெர்மனியில உள்ளவா இவன். அதுக்கப்புறம் இந்த கடிகாரம் மாடியோ 2ஆம் உலக போர்ல எத்தனையோ பாம்பு போட்ட பிளெயின்ல உள்ள கடிகாரம், அருமையான கடிகாரம். இவனும் ஏர்கிராஃப்ட் கிளாக். இது வந்து குதிரை வண்டியில உள்ள கிளாக், கேரேஜ் கிளாக், பிரான்ஸ்ல உள்ளது. கேரேஜ் கிளாக்னு சொல்லுவாங்க. குதிரை வண்டியில, அந்த காலத்துல குதிரை வண்டியில மாட்டிருப்பாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நம்ம கலெக்ஷன் சென்டர்லயே. இது எல்லாமே ஆனிவர்சரி கிளாக்ஸ், இங்கிலாந்துலயும் ஜெர்மனிலையும் உள்ள கிளாக்ஸ். ஒரு தடவை சாவி கொடுத்தா ஒரு வருஷம் அந்த குழந்தைங்கள்லாம் அப்படியே அலட்டாம ஓடுவானுங்க. அவ்வளோ அருமையான பிள்ளைங்க எல்லாம், ரொம்ப அபூர்வமான கடிகாரங்கள். ஸோ திஸ் இஸ் மை கலெக்ஷன், திஸ் இஸ் மை ட்ரீம். இதான் என்னோட சுவாசமே. என்னோட மோஸ்ட் என்ஜாயபிள் பிளேஸே இங்கே தான். நான் எந்த இடத்துக்கும் டூரிசம் ஸ்பாட்டுக்கு போகிறது கூட இஷ்டப்பட மாட்டேன். இங்கேயே தான் எனக்கு வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணுறது இஷ்டப்பட்டு இருக்கேன். சாருக்கு அவார்டு கொடுத்துடலாமா? எஸ் சார், 2501 கிளாக்கை நீங்க சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் உங்களுக்கு நாங்க கொடுக்கறது ரொம்பவே சந்தோஷப்படுறோம். Thank you கமிட்டி so சார்பா much. நாங்க இதெல்லாம் பேசி உங்களுக்காக கொடுக்கிறோம் சார். Thank you so much. நல்லா இருந்தது. சார் நீங்க ஒரு ஒன் மேன் ஆர்மின்னு எங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு குட்டி கேள்வி. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு பில்லர்ஸா வேற யாரும் இருந்தாங்களா? அவங்கள எங்களால பார்க்க முடியுமா? கண்டிப்பா இருக்காங்க. இல்ல, ஆமா கண்டிப்பா இருக்காங்க. அது என்னோட ஒய்ஃப். வணக்கம். அதான் என்னோட மெக்கானிக் மிஸ்டர் நாகராஜ். ஒய்ஃபை பத்தி நிறைய சொல்லலாம். அவ ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கா அந்த கலெக்ஷன் அடிக்ஷன்னால. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவளுக்கு, எனக்கு பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது அவள் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுவாள். அதை நானும் ஃபீல் பண்ணுறேன். பட் she has sacrificed her life for my collection. So I have to really appreciate her. And என்னோட மெக்கானிக் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு மெக்கானிக் கிடையாது, ஐ எம் a collector. ஸோ இவர் தான், நான் நிறைய மெக்கானிக் கிட்ட வேலை செய்யிருக்கேன். ஆனால் இவர் ஒரு 22 வருஷமா என் கூட இருக்கிறாரு. மோஸ்ட் ரிலையபிள் பர்சன் இந்த கலெக்ஷன். இந்த கலெக்ஷனோட பேக் போனே இவர் தான். அண்ணன் உங்ககிட்ட தான் அடுத்து நான் கேட்க போற ஒரு கேள்வி. நீங்க இங்க இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கிளாக்ல உங்க கை படாம இருந்ததே கிடையாது, கரெக்டா? ஸோ அது கூட உங்களுக்கு தான் இன்னும் எமோஷனும் கனெக்ஷனும் அதிகமா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கிளாக்குக்கும் உயிர் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீலிங்கை பத்தி சொல்லுங்க. ஒரு அண்ணன் எங்கள் வந்து வாங்கின்னு வருவார். வாங்கின்னு வந்து அது எனக்கு அது ரெடி பண்ணி ஓட வைக்கணும்னு ஒரு ஆர்வம். அது என் பொருள் மாரியே இது பண்ணுவோம். அதை ரெடி பண்ணி ஓடணுன்னு அண்ணன்கிட்ட காமிப்பான். நீ மெக்கானிக் தான்டா, நான் ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவார். ஒரு பொருளை கொடுத்தாச்சுன்னா அவர் கூலி எதிர்பார்த்து வேலை செய்கிற ஆளே கிடையாது. இஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஆள். எப்படின்னா, இதை நான் நினைப்பேன் இதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு.
அண்ணா ரெடி பண்ணிடலாண்ணே 2 நாள் கழிச்சு அது குதிரை குட்டி மாதிரி ஓடும் அப்படி இருக்கும் அப்படி ஜம்மனி ஓட வச்சிருவாரு. அடுத்தபடியா நம்மளுடைய கேள்வி வந்து மிஸ்ஸஸ் ராபர்ட் கென்னடி அவங்க கிட்ட தான். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அவருக்கு கிளாக் தான், செகண்ட் ஒய்ஃப் தான் நான். ஆமாம், உண்மையே தான். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு கடைசியில். ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு. அருமையா 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 இருந்தது. தேங்க்யூ சார். ஒன் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். இப்போ இருக்கிற எங்க ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த கலெக்ஷன்ஸை பத்தி? இந்த கலெக்ஷன் மொத்தமே நம்ம நாட்டோட அப்கமிங் ஜெனரேஷனுக்கு தான் நான் இதை கொடுக்க போறேன். ஓகே நண்பா, அப்ப நம்ம வந்த வேலை முடிஞ்சது சொல்லிடுவோமா? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார். நீங்க மகாபலிபுரத்துல ஒரு பெரிய மியூசியம் வைக்கணும்னு சொல்லுங்க சார். ஃபியூச்சர்ல ஆக்சுவலா ஒரு பெரிய மியூசியம் நீங்க வச்சிட்டீங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மியூசியமுக்கு வெளியவே உங்களுடைய சிலை இருக்கு சார். நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்ததே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு போலாம் அப்படின்னா, இதை சொன்ன 10 செகண்ட்ல நாங்க காணாம போயிடுவோம் சார். அதனால நாங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்லிடுறோம். எஸ், நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாங்க கிளம்புறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வாங்க பழகலாம்ல உங்க கூட பழக நாங்க வரோம். இது உங்க அபிமான ஷோ, அபிமான ஆங்கர்ஸ். இது வாங்க பழகலாம். வாங்க பழகலாம். என்னப்பா 2 பேர் வந்தானுங்க, ஏதோ கேட்டானுங்க, ஆளுகளை மறைஞ்சு போயிட்டானுங்க. கிளாக்கு எல்லாம் வாட்ச் எல்லாம் கரெக்டா இருக்கா பாருங்க கரெக்டா இருக்கா? ஆமா, அவனுங்களை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தானுங்க.